எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச் இன்னைக்கு. நாங்கள் எல்லாரும் டீமாக வந்திருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ், ஒரு அழகான ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கு பர்ஃபார்மன்ஸில். நான் வந்து இத்தனை நாள் ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும்போது. ஐ திங்க் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம்னு ஆசைப்பட்றேன் நான். அண்ட் கண்டிப்பாக கிருத்திகா உதயநிதி அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு டைரக்டராக ஃப்யூச்சரில் வருவாங்கன்றது எங்கள் டீமுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்ட்டாகவும் இருக்கும். அவங்கள வந்து எழுத விட்டால் அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. ஸோ அவங்க கூட இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான். அவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க. அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கூட நடிக்கும் போதும் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஈஸோட அழகாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கேம் வீக் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர், எக்ஸ்ட்ராடினரி சினிமாட்டோகிராஃபர், இன்னும் அழகாக காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவர். அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஈவன் நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் வந்து ஒரு 1 or 2 days தான் ஷூட் பண்ணோம். அதுலேயும் அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் அவருடைய ப்ரீவியஸ் ஃபில்மும் நான் பெரிய ஃபேன். ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பார் ஒவ்வொரு படமும். ஸோ இந்த படம் ரெட் ஜெயின் மூவிஸ். அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு. இதுவும் ஒரு சிறந்த படமாக வரும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு ரஹ்மான் சார். அவருடைய டே இன்றைக்கி. அதில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஹ்மான் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒன்று தான், அவரோட ஒரு படம் பண்ணணுன்னு. 22 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஆசைப்பட்டதை வந்துட்டு அவர் கடவுள் வந்துட்டு 4 படமாக வச்சுக்கோன்னு PS1, PS2, ஜீனி அண்ட் எங்கேயும் காதல் 4 படம் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இஸ் அ மெஜிஷியன். கூட இருந்து பார்க்கும்போது தெரியும், இல்லாட்டியுமே தெரியும். ஏன்னா அவருடைய ஒர்க் தான் பேசும் அதிகமாக, அவர் கம்மியாக தான் பேசுவார். இந்த படத்துலேயும் அவருடைய ஒர்க் பேசியிருக்கு. அண்ட் இந்த ஹோல் டீம் வெரி ப்ரவுட் டு ப்ரெசென்ட் காதலிக்க நேரமில்லை டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. இல்லை, காரணம்னு ஒன்றும் இல்லைங்க. நான் முதல் தடவை ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது ஹீரோயின் பேர் முதல்ல வரட்டோம்னு ஏதோ தோணுச்சு எனக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு அது ரெஸ்பெக்ட், நத்திங் எல்ஸ். தேங்க்யூ.